ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஷ்யூஸ். சாரி ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு. எனர்ஜி இஷ்யூஸ் இன் ஐஓடியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐஓடியில் எனர்ஜின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் எனர்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான். இது ஒரு டெக்னாலஜி தான். தட் கனெக்ட்ஸ் எதெல்லாம் அது கனெக்ட் பண்ணுது எனர்ஜி செக்டார் அப்படின்றதுன்னு பார்ப்போம். எனர்ஜி செக்டார்ன்றது எதெல்லாம் கனெக்ட் பண்ணால் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ், எவ்வளோ எனர்ஜி ப்ரொடக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எவ்வளோ கன்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே சேர்ந்து மேனேஜ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா, அது எஃபிஷியன்ட்லியாக மேனேஜ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா எனர்ஜி அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்லுவோம். இப்போ இந்த எனர்ஜி வந்து இம்ப்ளிமெண்டட் எதுக்காக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஐஓடிலனா, நம்ம எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரியலபிளாக இன்க்ரீஸ் பண்ண நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பவர் கன்சப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த எனர்ஜி வந்து இருக்குது. இதில் வந்து சம் ஆஃப் த இஷ்யூஸ் இருக்குது. என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி, லிமிட்டட் பேட்ரி லைஃப். சில நேரத்தில் நம்ம ஐஓடியில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எந்த மாதிரினா லிமிட்டட் பேட்ரி லைஃப், இவ்வளோ தான் பேட்ரி லைஃப் யூஸ் பண்ணுறோன்னு சில டெக்னாலஜிஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி டிவைசஸில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரிஸ் வந்து மினிமமாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லாங் டேர்ம் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த எனர்ஜி இஷ்யூஸ் வந்து வரும். அதான் நிறையா நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா லிமிட்டடாக சில ஐஓடி டிவைசஸில் சிலன்னு சொல்ல முடியாது, நிறைய ஐஓடி டிவைசஸில் பார்த்திங்கன்னா லிமிட்டட் பேட்ரி தான் வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து இஷ்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் டிசைன்ஸ், அதாவது லோ பவர்லாம் இருக்குது இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ பவர் கன்சப்ஷனில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஐஓடியில் வந்து பார்த்திங்கன்னா டிவைசஸில் சில வந்து லோ பவர் மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் மூலமாக பண்ணும் போது இப்போ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எதுக்காகனா பேட்ரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து எனர்ஜி கன்சப்ஷன் ஆகிறது நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். எப்போனா அந்த லோ பவர் கன்சப்ஷன், லோ பவர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அந்த கண்ட்ரோலெல்லாம் யூஸ் பண்ணும் போது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட், ஸ்லீப் மோட்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஸ்மார்ட் மீன்ஸ் என்னது, இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாத ஸ்மார்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேட்ரி வந்து லிமிட்டடாக வச்சாலும், பவர் கன்சப்ஷன் கம்மியாக வச்சாலும் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேவா? அந்த ஸ்லீப் மோட்லாம் வைக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்லீப் மோட்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து ரூட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா லோ பவர் கன்சப்ஷன்ஸ் அண்ட் பேட்ரி லைஃப் வந்து இதுவாகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன்ஸில் நமக்கு வந்து இந்த எனர்ஜி இஷ்யூஸ் வந்து வரும். அதில் என்ன மாதிரி எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குன்னா, லோ பவர் ஷார்ட் ஏரியா நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லோ பவராக இருக்கும், ஷார்ட் ஏரியா நெட்வொர்க்ஸில் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா LPSAN சொல்லுவோம். இந்த டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் என்னது லோ பவர் கன்சப்ஷன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல ஒய்ஃபையும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஐஓ டிவைசஸில். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிடும் பவர் கன்சப்ஷன் இருக்கனால. நெக்ஸ்ட்டு டேட்டா கம்ப்ரெஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன். இந்த டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கம்ப்ரெஷன் அண்ட் எஃபிஷியன்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால்ஸ் கேன் ஹெல்ப் மினிமைஸ். இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த எனர்ஜி கன்சப்ஷன்ஸ் நமக்கு வராமல் இருக்கணும்னா அப்போ நம்ம என்ன மாதிரி பண்ணணும் பார்த்திங்கன்னா டேட்டா கம்ப்ரெஸ் பண்ணணும். அர்த்தம் டேட்டா வந்து மினிமம் சைஸில் வரும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவர் கன்சப்ஷன்ஸ் வந்து வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டேனபிள் பவர் சொல்யூஷன்ஸ். என்னென்ன சொல்யூஷனா, ரினியூவபிள் எனர்ஜிஸ், அதை என்னென்ன பவர் சொல்யூஷன்ஸ் இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், இன்டெகிரேட்டிங் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். இப்போ எந்த மாதிரி இடத்துல நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாங் டேர்ம் பவர் கன்சப்ஷனுக்காக ஐஓடி டிவைசஸில் இந்த மாதிரி எனர்ஜி இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக சோலார், விண்ட் பவர் அந்த மாதிரி எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த எனர்ஜி இஷ்யூஸ் வந்து வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனர்ஜி ஹார்வெஸ்டிங் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மூலமாக சோலார் ரேடியேஷன்ஸ் மூலிமா நம்ம பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேட்ரி வந்து நமக்கு வரல அப்படின்னா எனர்ஜி ஹார்வெஸ்டிங் மீன்ஸ் எனர்ஜி வந்து கெட் பண்ணிக்கிறது எதன் மூலிமா அப்படின்னா வைப்ரேஷன் மூலிமா இல்லை சோலார் ரேடியேஷன் மூலிமா ஆல்டர் பவர் நம்ம வந்து கொடுக்கணும். ஐஓடி டிவைசஸ் கொடுக்கும் போது இந்த எனர்ஜி இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து வராமல் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எனர்ஜி ரிலேட்டட் சேலஞ்சஸ் என்ன இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சேலஞ்சஸ் வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்கேலபிலிட்டி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஐஓடி டிவைசஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஐஓடி டிவைசஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேலபிள் வந்து நல்லாயிருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன்ஸு அந்த மாதிரி கம்மியாகும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கேலபிள் வந்து இருக்காது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், எனர்ஜியோட எஃபிஷியன்சியும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கேலபிளாக இருக்கும், இல்லைனா அந்த ஸ்கேலபிளில் நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டினா ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறது, எனர்ஜி வந்து அதாவது டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இல்லையா கம்யூனிகேட் பண்ணும் போது. அப்போ வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஐஓடி டிவைசஸ்ஸு அண்ட் தென் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறது அண்ட் தென் எனர்ஜியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி எக்கோ சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டியாகவே நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சேலஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு. இப்போ பேட்ரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம பேட்ரிஸ் யூஸ் பண்ணும்போது காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இதே ரெனியூவபிள் எனர்ஜி சோலார் விண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பிக் சேலஞ்சஸ்ஸு. நம்ம பேட்ரிஸ் யூஸ் பண்ணும்போது காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரெனியூவபிள் எனர்ஜியை தான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு வென் கம்பேர்ட் டு த பேட்ரிஸு. இப்போ இந்த எனர்ஜி இஷ்யூஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ்க்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணுறதுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.